இனிய வணக்கம் நண்பர்களே. அப்பா, இந்த வீடு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கேப்பா. ரெட்டா? ஆமாடா தங்கம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி செரி கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக எல்லோ கலரில் பார்டர் கொடுத்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க. வா, இந்த வீட்டை பற்றி உனக்கு என்னென்னு சொல்கிறேன் பாரு. முன்னாடி கேட்டில் இருந்து காம்பவுண்ட் இருந்தே நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கடா தங்கம். டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 கேட் கொடுத்துருக்காங்க. கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்களா. லேசர் கட்டிங் டிசைன்ஸ் கொடுத்து அதுக்கு கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 33 அடி ரோட்டில் பெரிய ரேம்ப் போட்டு டிச் கொடுத்துருக்காங்க. வா, இதை பற்றி ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாமா. பார்த்தீங்கன்னா பெரிய கார் போர்ட்டிகோ 24க்கு 20 அப்படிங்கிற மாதிரி 3 கார் நிறுத்தலாம். அதில் 3 காரு, ஒரு 2 வீலர் நிறுத்தலாம். 5 பைக்குன்னு வச்சுக்கோ. 5 பைக் இருக்கு அதில் தாங்க. 2 பைக் நிறுத்தலாம். பாரு, அந்த சைடு கார்டனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக சைடு வாலில் பார்த்தியா ஃப்ளவர் ரோஸ் போட்டிருக்காங்களா. மேலே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி செரி கலர் பண்ணி அதுக்கு லைனில் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. பாரு, இந்த இடத்துலலாம் நம்ம கார்டன் வச்சுக்கலாம். முன்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கவே பெரிய கார் போர்ட்டிக்கோ 3 கார் நிறுத்தலாம். ஒரு கீழே 2 பைக்கு. பாரு, இந்த சைடு வாஸ்து பிரகாரம் ஜலமூலையில் போர் போட்டிருக்காங்க. தண்ணி தொட்டி ஒரு 6000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணி தொட்டி இருக்குது. அது போக அந்த சைடு இடம் இருக்குது. இந்த சைடு வாலில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்களா. பெயிண்ட் அடிக்கிறது சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னாடி பாரு 5க்கு 7ங்கிற மாதிரி பெரிய தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. உள்ளே போனாங்கன்னா 20க்கு 16 அப்படிங்கிற அளவில் பெரிய ஹாலில் வந்து பெரிய ஹாலு. சைடில் ஃபுல்லு பிங்க் கலர் பெயிண்ட் அடித்து மேலே ஃபால் சீலிங்க்கு ஒயிட் கலர் பண்ணியிருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது பார்த்தியா நம்ம போகும்போது. அது போக பூஜா ரூமுக்கும் ஷோகேஸ்க்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹாலில் இருந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 கிச்சன் டைனிங் கொடுத்துருக்காங்க. அது போக பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே பாரு 2க்கு 4 டைல்ஸ் போட்டிருக்காங்க. வா, நம்ம இப்போ வந்து டைனிங் ஹால் பார்க்கலாம். 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் டைனிங் ஹால் கொடுத்து அதில் பார்டர் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின் வச்சுருக்காங்க. அது போக இந்த டைனிங் ஹாலில் இருந்து ஷோகேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் இப்போ எங்கே இருக்குது? கிச்சன் அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாரு, இப்போ ஒரு கேட் வெளியில் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்லேருந்து வெளியில் போனோம்னா நம்மளுக்கு ஒரு 5 அடிக்கு கேப் கொடுத்து துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் இருக்குது. அவுட்டர் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். ஓகேவா? அட, வேலை நடந்துட்டு இருக்குது. இது இப்படி கசாமசான்னு இருக்குன்னு நினச்சிக்காத. வேலை நடந்துட்டு இருக்குது. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வா, உள்ளே போய் டைனிங் ஹாலில் இருந்து கிச்சனை பார்க்கலாம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதே ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். ஆமாம், 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் பெருசாக இருக்குது பாரு. எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருக்காங்க. லைட்டிங்க்கு பேர் என்ன, ஜன்னல் வச்சுருக்காங்க. யூபிவிசியில் போட்டு சைடு வால் ஃபுல்லுமே உனக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் லேஃப்ட் போட்டு கீழே வரைக்குமே நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. இந்த கேப் இருக்குது பார்த்தியா எப்படி இருக்குது பாரு. சிக்கன் தனியாக வெஜ்ஜு தனியாகவே செய்யலாமே. ஓ, சூப்பராக பாரு. இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சுக்கலாம் நீ. இந்த கேப் இருக்குது பார்த்தியா. இந்த இடத்துல ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் வச்சுக்கலாம். எப்படி போவாங்க? பல வழி இருக்குது பாரு. வழி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குது. ஓ, இவ்வளோ பெரிய இதாக இருக்கா? ஆமாம். அடுத்தது பாரு, நம்ம கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு. இந்த வீட்டில் என்ன பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா? பாரு, 16க்கு 10 ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு. குபேர மூலையில் அமைஞ்சிருக்கு. லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. பாரு, யூபிவிசியில் போட்டு 2 ஜன்னல் கிராஸ் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஷோகேஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 4 சென்ட்டு பெரிய இடம். இது அட்டாச்சு டாய்லெட்டு. பிவிசியில் டோர் போட்டு 1 பீஸ் சிங்கிள் பீஸில் வெஸ்டர்ன் டைப் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க தங்கம். சைடு வால் ஃபுல்லுமே வந்து லைட் ப்ரௌனும் ஃப்ளவர் டிசைனில் 7 அடிக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க. 7 அடிக்கு போட்டிருக்காங்களா. கீழே பாரு, நம்மளுக்கு ஆன்டிஸ்கீட் வழுக்காமல் இருக்கிறதுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்டிஸ்கீட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின் இருக்குது. வா, அடுத்தது வந்து இந்த பெட்ரூமில் இருந்து பாரு, இது வந்து சூப்பராக இருக்கா டிசைனு. முன்னாடி தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. பாக்கி எல்லாம் ஃப்ளஷ் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த விநாயகர் எங்கே இருக்கார் நீ கண்டுபிடி.
படிக்கட்டு இருக்காரு. இது மேலே பாரு படிக்கட்டு கிரானைட்ஸில் கொடுத்து ஹேண்டில் வந்து நல்லா ஹெவியாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. விநாயகர் எங்க இருக்காரு? விநாயகர் இருக்கும்போது மேலே இருக்கார், நம்ம கண்டுபிடிக்கலாம். மேலே போனால் கீழே இருக்கிற மாதிரியே பெரிய ஹாலு 16க்கு 16ன்னு சொல்லிட்டு கீழே இங்க ஒரு டிவி வைக்கலாமே. இங்கேயும் டிவி வைக்கலாம். டபுள் டமாக்கா. டபுள் தமாக்கா. பாரு டிவி வைக்கிறக்கும் சாமி ரூம் வைக்கிறக்கும் இங்கேயும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் கலர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு சென்டரில் நீங்கள் ஃபேன் மாட்டிக்கலாம். ஃபேன் மாட்ட வைக்கலாம். லைட் ஏகப்பட்ட லைட் வைக்கலாம். பாரு 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூம் தென்மேற்கு மூலையில் குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூமாகவும், இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பெட்ரூமாகவும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்ல அதே மாதிரி பெரிய மாஸ்டர் பெட்ரூமு. இதுலேயும் லேஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கடப்பக்கல் போட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? கீழே பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் கொடுத்துருக்காங்கல்ல, நீ கூட கேட்டில எதுக்குன்னு கேட்டில பாரு லேஃப்ட் மேலே இன்டீரியர் பண்ணாமல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்காக அமைஞ்சிருக்கு. 4 சென்ட்டில் பெரிய வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக. இதுலேயும் கீழே பார்த்த மாதிரியே ஆன்டிஸ்கீட்டு, 7 அடிக்கு டைல்ஸு, சைடு ஃபுல்லுமே உங்களுக்கு செராமிக் டைல்ஸ். பாரு நீ கேட்டில சோப் வைக்கிறதுக்கு, இதுதான் சோப் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனு. சூப்பரா? நம்ம பார்க்குற வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு மாற்ற மாதிரியே 4 சென்ட்டில் 1950 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 2 வீடு இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாரு, நான் முதலே சொன்ன பார்த்தியா ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு டிசைனு, இங்கே ஒரு டிசைனு. பாரு அடுத்த பெட்ரூம் போவோம். வடகிழக்கு மூலையில் பாரு, இந்த டோரும் வித்தியாசமாக இருக்குது. பாத்தியா? இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமு, 3 பெட்ரூம்லேயே மாஸ்டர் பெட்ரூமு. இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். இதில் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து கிட்ஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்டடி டேபிள் எல்லாம் இங்கே போட்டுக்கலாம், அந்த சைடு கட்டில் போட்டுக்கலாம். சரியா? யூபிவிசியில் டோர் பாரு டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் இதே மாதிரி. இது வந்து கொஞ்சம் சின்ன டாய்லெட்டு 4க்கு 6 அப்படிங்கிற மாதிரி கிட்ஸு. கரெக்டா? அப்போ தான் கொஞ்சம் கை பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். 2 பக்கமும் கை வச்சுக்கலாம், சோப்பு கீப்பு வழுக்குச்சுனாலும். சரியா? மேலே கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கல இந்த வீடு. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நீ கேட்கலையே. மதுரையா? மதுரை இல்லைடா, மதுக்கரையில் இருக்குது. மதுக்கரை எல்என்டி பைபாஸில் இருக்குது. சரியா? நல்லா பிங்க் கலர். மொட்டை மாடி காட்டுற அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது பாரு. இதில் வந்து நல்லா மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்களா பாதுகாப்புக்கு. வெளியில் வந்து பாரு, இது ஃப்ரண்ட் எலிவேஷன் மாறி இருக்கு. இதுதான் அடுத்ததனுடைய லீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணும்போது இது எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்த வீடியோவில் நான் உனக்கு சொல்கிறேன் இதனுடைய விட. பாரு முன்னாடி ஃப்ரண்ட் எலிவேஷன் டக்குன்னு பார்க்கும்போது வீடை பார்க்கும்போது இது எங்கே இருக்குன்னே தெரியலையே. இது மதுக்கரை, கோயம்புத்தூர் மதுக்கரை எல்என்டி பைபாஸில் இருக்குது. சரியா? 4 சென்ட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட் பக்கமாக அட்டகாசமான வீடு வித் போர்வெல், 33 அடி ரோடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே மெட்டல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போனால் 2 வாட்டர் சம்ப் இருக்கும். இது உன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பாருங்கள், கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள்.